ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு வந்து நான் என்னென்ன சமைக்க போறேன் அப்படிங்கறத தான் காட்ட போறேன். காலையிலே மீன் எடுத்துட்டு வந்துட்டாங்க, க்ளீன் பண்ணி ஆச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல் டே vlog-ம் அப்படியே ஷேர் பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து நேற்று சண்டே போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஃபுல் டே விலாகாக தான் எடுத்திருந்தேன். அதோட கண்டினியூ வீடியோ தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு துணி இருந்தது 2 பக்கெட் துவைச்சிடலாம். ஏன்னா காலையில் சாயந்தரம் 2 டைம் தண்ணி வரும். காலையில் தண்ணி வரும்போது துவைச்சா ஈஸியாக இருக்கும். அதனால் துணி துவைச்சிட்டேன் காலையிலே. நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் நிறைய மரம் இருக்குது, நிழலாக தான் இருக்கும், வெயில் அவ்வளோவா வராது. அதனால் காலையிலேருந்து மதியம் வரையும் வெயில் வரும். அந்த வெயிலில் துணி காஞ்சாதான், இல்லைனா வந்து துணி அப்படியே ஈரமாகவே இருக்கும். 2 நாள் காய வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காலையிலே துணி துவைச்சிட்டேன். துணி துவைச்சி முடிச்சுட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே கேரளாவில் வந்து ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து மழை பெய்யும். அந்த டைம்லலாம் துணி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணியே காயாது, உள்ளே ஃபேனில் போட்டு தான் காய வைக்கணும். துணி துவைச்சி முடிச்சுட்டு மீன் குழம்பு செய்ய புளி ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி சட்டியில் தான் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா சூடேறிச்சு, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடேறின உடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, தக்காளி ஒரு 4 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நான் என்னோடய ஸ்டைலில் வைக்கிறேன் மீன் குழம்பு, இது டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் பேஸ்ட்டாக ஊற்ற போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வரட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துன்னு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். மூணும் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச மசாலாலாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கினது தான், அதனால் அப்படியே வந்து நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம்.
மசாலாலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போன பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வரட்டும் மசாலாலாம். உப்பு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே ஒரு ரவுண்ட் அப்படியே நடந்து போயிட்டு வந்தேன். பாப்பாவும் தம்பியும் மண்ணு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கேக் செஞ்சுருந்தாங்க. கேக்கா அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் போயிட்டு அவங்க கூட. பசங்க 2 பேருக்குமே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. 5ஆம் தேதி வரையும் லீவ் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. டிவி பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, கொஞ்சம் நேரம் படிக்க சொன்னால் படிப்பாங்க. இதுதான் டெய்லி ரொட்டீனாக போயின்னு இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் மண்ணில் விளையாட்டோம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நீ கேக் டெக்கரேஷன் பண்ணுறதோ அதை பார்த்துன்னுக்குற எப்போ கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டில் இருக்கிற பூச்செடியில் எல்லாம் இந்த சைடு இருக்கிறது அந்த சைடு இருக்கிற பூ எல்லாத்தையுமே அறுத்துன்னு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தா. பக்கம் பாருங்க ப்ரௌனியும் படுத்துன்னு இருக்குது கூட துணைக்கு. மீன் குழம்பு வாடை பிடிச்சி படுத்துன்னு இருக்குது. எப்போ செஞ்சு தருவேன் அப்படின்ட்டு. இந்த கேக் செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி வந்து பெரிய கேக் செய்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டாங்க 2 பேருமே. எத்தனை கேக் செஞ்சுக்காங்க பாரு. அங்க 2 ஏற்கனவே மண்ணு கூட இருக்குமா? மண்ணு நீருது. நான் 4 வாட்டி போய் மண் எடுத்துட்டு வருவாங்க. 4 வாட்டி டொப்பால் மண் எடுத்துட்டு வந்துருக்கேன். வரணும்னா மண் எடுத்துன்னு வந்தா நான் தான் செஞ்சேன். அவங்க விளையாடுறத கொஞ்சம் நேரம் பார்த்துன்னுட்டு திரும்ப வந்து குழம்பு என்னாச்சு அப்படின்னு பார்த்தேன். நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். தேங்காய் ஆல்ரெடி கட் பண்ணி அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்த பிறகு. மீன் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். அதை வந்து நல்லா கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலா இந்த ஸ்டேஜில் வந்து மீனை சேர்த்துக்கலாம். கொதிச்சிச்சு, மீன் சேர்த்துக்கலாம். மீனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டேன். நல்லா கொதிக்கிட்டோம், வெந்து வரட்டும் அப்படின்ட்டு. மீன் போட்டு அவ்வளோவா கலரக்கூடாது, லைட்டாக கலரி மூடி போட்டுருணும், இல்லை மீன் உடஞ்சிரும். மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வந்து செஞ்சு மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எனக்குமே அப்படி தான் பிடிக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்டா ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் எனக்கு. ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க செஞ்ச உடனே. அதை செஞ்சு முடிச்சுட்டு 2 பேரும் மாதுளம்பழம் இருந்தது, அது ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. அவங்களே 2 பேருமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் சர்க்கரை தண்ணி ஊற்றி தான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். பால் இருந்தது, அதை காய வச்சு ஆற வச்சு ஊற்றணும். அதனால் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். 2 பேரும் குடிச்சிட்டு திரும்ப விளையாட போயிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு சாதம், சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு 2 பேரும் திரும்ப விளையாட போயிட்டாங்க.
பசங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்டை நம்ம தான் டெவலப் பண்ணணும். அவங்க என்ன எதில் ஆர்வமாக இருக்காங்க அதை பார்த்து நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். 2 பேரும் அழகாக கேக் செஞ்சு முடிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கப் கேக்கு, பேன் கேக்கு அப்படின்னு நிறைய பேர் வச்சுருந்தாங்க இதுக்கு. மண்ணில் விளையாடினா பசங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் விளையாட்டோம் அப்படின்ட்டு நானுமே விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.